ஓம் சாந்தி. நாம் அனைவரும் ஆனால் தந்தைக்கு உலகிய புத்திசாலித்தனம் கொண்டவர்கள் விருப்பமானவர்கள் கிடையாது. தூய்மையான உள்ளம் உடையவர்களே, பாவனையான உள்ளம் உடையவர்களே விருப்பமானவர்கள் ஆவார்கள். புத்தியோ தந்தை அவ்வளவு பெரியதாக கொடுக்கின்றார். அதன் மூலமாக படைப்பாளரை அறிந்து கொள்வதனால் படைப்பின் முதல் இடை கடை பற்றிய ஞானத்தை அறிந்து விடுகிறீர்கள். ஆகையினால் பாப்தாதா உள்ளத்திலிருந்து விரும்புகிறார்கள். சத்தியமான தூய்மையான உள்ளத்தின் ஆதாரத்தினால் நம்பரும் உருவாகிறது. சேவையின் ஆதாரத்தினால் கிடையாது. சேவையில் கூட சத்தியமான உள்ளத்தோடு சேவை செய்வீர்களா அல்லது வெறும் புத்தியின் ஆதாரத்தில் சேவை செய்வீர்களா? உள்ளத்தின் சப்தம் உள்ளம் வரை சென்றடைகிறது, புத்தியின் சப்தம் புத்தி வரை சென்றடைகிறது என்று பாப்தாதா உள்ளம் உடையவர்களின் பட்டியலை பார்த்து கொண்டிருந்தார்கள். புத்தி உடையவர்கள் பெயரை சம்பாதிக்கின்றனர், உள்ளமுடையவர்கள் ஆசீர்வாதங்களை சம்பாதிக்கின்றனர். எனவே 2 மாலைகள் உருவாகி கொண்டிருந்தன. ஏனெனில் இன்று வதனத்தில் அட்வான்ஸாக சென்றிருக்கும் ஆத்மாக்கள் எமர்ஜ் ஆகி இருக்கிறார்கள். அந்த விசேஷ ஆத்மாக்கள் உரையாடல் செய்து கொண்டிருந்தார்கள். முக்கியமாக என்ன உரையாடல் நடக்கும்? நீங்கள் அனைவரும் விசேஷ ஆத்மாக்களை எமர்ஜ் செய்து விட்டீர்கள் அல்லவா? சமயம் மற்றும் சம்பூர்ண நிலை ஆகிய இரண்டிற்கும் எவ்வளவு வித்தியாசம் உள்ளது! எத்தனை நம்பர் தயாராகி உள்ளன? நம்பர் தயாராகி விட்டதா அல்லது இப்பொழுது தயாராக வேண்டுமா என்ற உரையாடல் வதனத்திலும் நடந்து கொண்டிருந்தது. வரிசை கிரமமாக அனைவரும் மேடைக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது நாங்களோ அட்வான்ஸ் காரியம் முன்னேற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய துணையானவர்கள் நம்முடைய காரியத்தில் விசேஷமாக என்ன சகயோகம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அட்வான்ஸ் பார்ட்டியில் சென்றவர்கள் கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். அவர்களும் மாலையை உருவாக்கி கொண்டிருக்கின்றனர். என்ன மாலையை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள்? எங்கெங்கு யார் யார் புது உலகத்தின் ஆரம்பத்திற்காக பிறப்பெடுப்பார்கள். இது நிச்சயம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கும் கூட அவர்களுடைய காரியத்தில் சூக்ஷ்மமான சக்திசாலியான மனிதனுடைய
விசேஷ சகயோகம் தேவைப்படுகிறது. யார் சக்திசாலியான ஸ்தாபனைக்கு நிமித்தமாய் இருக்கக்கூடிய ஆத்மாக்களோ அவர்கள் சுயம் பாவனமாக இருக்கின்றார்கள். ஆனால் மனிதர்களுடைய இயற்கையினுடைய வாயுமண்டலம் தமோகுணமாக உள்ளது. அதிக தமோகுணத்திற்கு நடுவில் குறைவான சத்துவகுணமான ஆத்மாக்கள் தாமரை மலருக்கு சமமானவர்கள். ஆகையினால் இன்று நம்முடைய துணையானவர்களுக்கு இவ்வளவு பெரிய சேவையின் நினைவு உள்ளதா, அல்லது சென்டர்களிலேயே பிஸியாக ஆகிவிட்டனரா, அல்லது ஜோனில் பிஸியாகி விட்டனரா என்று உரையாடல் செய்து கொண்டே உங்களுடைய மிகவும் அன்பான சிரேஷ்ட ஆத்மாக்கள் புன்னகைத்துக் கொண்டே பேசிக்கொண்டு இருந்தார்கள். எவ்வளவு பெரிய இயற்கையின் மாற்றத்திற்கான காரணம் தமோகுண சம்ஸ்காரம் உடைய இத்தனை ஆத்மாக்களின் விநாசம். ஏதோ ஒரு விதி மூலம் நடந்தேறும். ஆனால் ஏற்படும் மரணம், அக்கால மரணம், மொத்தமான மரணம் ஏற்படும் பொழுது அந்த ஆத்மாக்களின் அதிர்வலைகள் எவ்வளவு தமோ குணமாக இருக்கும். அதை பரிவர்த்தனை செய்வது மற்றும் தன்னையும் கூட அத்தகைய இரத்த வாயுமண்டலத்தின் வைப்ரேஷனில் இருந்து பாதுகாப்பது மற்றும் அந்த ஆத்மாக்களுக்கு சகயோகம் கொடுப்பது ஆகிய இந்த விசாலமான காரியத்திற்காக தயாராகி கொண்டிருக்கின்றீர்களா என்ன? அல்லது யாரோ வந்தார்கள், புரிய வைத்தோம் மற்றும் சாப்பிட்டோம், இதிலேயே சமயம் செல்லவில்லை தானே? எதை பற்றி கேட்டுக்கொண்டும் இருந்தார்கள் என்று பாப்தாதா அவர்களுடைய செய்தியை கூறிக்கொண்டு இருக்கின்றார்கள். எத்தகைய எல்லையற்ற காரியத்தை செய்வதற்கு நிமித்தமானவர்கள் யார்? ஆதியில் நிமித்தமாக இருக்கின்றீர்கள் எனில் இறுதியிலும் பரிவர்த்தனையின் எல்லையற்ற காரியத்தில் நிமித்தமாக வேண்டும் அல்லவா? யார் முடித்து வைத்தார்களோ அவர்கள் அனைத்தையும் செய்தார்கள் என்ற பழமொழி இருக்கிறது. கர்ப்ப மாளிகையும் தயார் செய்ய வேண்டும். அப்பொழுது புதிய படைப்பினுடைய யோக பலத்தினுடைய ஆரம்பமாகும். யோக பலத்திற்காக மனதின் சக்தி அவசியமானதாக உள்ளது. தன்னுடைய பாதுகாப்பிற்காக மனதின் சக்தி சாதனமாக ஆகும். மனதின் சக்தி மூலம் தன்னுடைய இறுதி நேரத்தை அழகானதாக ஆக்குவதற்கு நிமித்தமாக முடியும். இல்லையெனில் சாக்காரமான சகயோகம் தக்க சமயத்தில் சூழ்நிலையின் அனுசாரம் கிடைக்க முடியாமலும் போகலாம். அந்த சமயத்தில் மனதின் சக்தி, அதாவது சிரேஷ்ட சங்கல்பத்தின் சக்தி, ஒருவருடன் தொடர்பு லைன் கிளியராக இல்லை என்றால் தன்னுடைய பலவீனங்கள் பச்சாதாப ரூபத்தில் பூதங்கள் போன்று அனுபவமாகும். ஏனெனில் பலவீனங்கள் நினைவில் வருவதனால் பயமானது பூதம் போல் அனுபவமாகும். எப்பொழுது எப்படியோ சமாளித்து விடுகிறீர்கள், ஆனால் இறுதியில் பயம் அனுபவமாகும். ஆகையினால் இப்பொழுதிருந்து எல்லையற்ற சேவைக்காக, தன்னுடைய பாதுகாப்பிற்காக மனதின் சக்தி மற்றும் பயமற்ற நிலையின் சக்தியை சேமிப்பு செய்யுங்கள். அப்பொழுது இறுதி நேரம் அழகானதாகவும் மற்றும் எல்லையற்ற காரியத்தில் சகயோகியாகவும் எல்லையற்ற விஸ்வ ராஜ்யத்தின் அதிகாரியாக ஆவீர்கள். எப்பொழுது உங்களுடைய துணைவர்கள் உங்களுடைய சகயோகத்திற்காக காத்து கொண்டு
சதா சகஜமானதாக மற்றும் சிரேஷ்டமானதாக அனுபவமாகும். இந்த 2 வார்த்தைகளில் அனைவருக்கும் நினைவை ஏற்படுத்தினார்கள். பிறருடையதை கூறவா என்ன என்று சந்தித்து உரையாடும் தினமாக, விசேஷமான சந்திப்பிற்கான நாளாக இருந்ததினால் ஒவ்வொருவரும் தன்னுடைய அனுபவத்தை வர்ணனை செய்து கொண்டிருந்தார்கள். நல்லது, வேறு யாருடையதை கேட்க விரும்புகிறீர்கள்? கிஷோர் சகோதரருடைய உரையாடல். அவர் எப்பொழுதும் குறைவாக பேசுவார், ஆனால் என்ன பேசுகிறாரோ சக்திசாலியாக பேசுவார். அவருடைய பேச்சிலும் கூட ஒரே வார்த்தையில் முழு அனுபவம் இருந்தது. அதாவது எந்த ஒரு காரியத்திலும் வெற்றிக்கான ஆதாரம் உறுதியான நம்பிக்கை மற்றும் முழுமையான போதை என்று கூறினார். ஒருவேளை நம்பிக்கை உறுதியாக இருக்கிறது எனில் பிறருக்கும் தானாகவே போதை அனுபவமாகும். ஆகையினால் நம்பிக்கை மற்றும் போதை வெற்றிக்கான ஆதாரமாக இருந்தது. இது அவருடைய அனுபவமாகும். எவ்வாறு சாக்கார தந்தைக்கு நான் வருங்காலத்தில் விஸ்வ மகாராஜாவா ஆகியே விட்டேன் என்ற நம்பிக்கை மற்றும் போதை சதா இருந்ததோ, அவ்வாறு விஸ்வ கிஷோர் சகோதரருக்கும் நான் முதல் விஸ்வ மகாராஜனுடைய முதல் இளவரசன் என்ற போதை இருந்தது. நிகழ்கால மற்றும் எதிர்காலத்தினுடைய இந்த போதை உறுதியானதாக இருந்தது. எனவே சமநிலை வந்து விட்டது அல்லவா? யார் அவருடன் இருந்தீர்களோ அவர்கள் அவரை அப்படியே பார்த்தீர்கள் தானே? நல்லது. தீதி என்ன கூறினார்கள்? தீதி மிகவும் நன்றாக உரையாடல் செய்து கொண்டிருந்தார்கள். நீங்கள் அனைவரும் எந்த அறிவிப்பும் இல்லாமல் ஏன் அழைத்து விட்டீர்கள்? விடை பெற்று வந்திருப்போம் அல்லவா? ஒருவேளை நீங்கள் கூறியிருந்தால் நாங்கள் விடை பெற்று கொண்டு தயாராக இருந்திருப்போம் என்று கூறினார்கள். நீங்கள் விடை கொடுத்தீர்களா? பாப்தாதா குழந்தைகளுடன் உரையாடல் செய்து கொண்டிருந்தார்கள். தேக சம்பந்தம், தேகத்தின் சம்ஸ்காரம், தேகத்தினுடைய அனைத்து விதமான தொடர்பு, அனைவருடைய சம்பந்தமும் லௌகிக்கமானதாக இல்லை என்றாலும் அலௌகிக்கமான சம்பந்தம் உள்ளது இல்லையா? அலௌகிக்க சம்பந்தத்தில் இருந்து, தேகத்திலிருந்து, சம்ஸ்காரத்திலிருந்து நஷ்டமோக ஆவதற்கான விதியாக இதுவே நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. தன்னுடைய வேலைக்காக வந்தடைந்து விட்டார்கள். நஷ்டமோக ஆகி தன்னுடைய வேலைக்காக வந்து விட்டார்கள். விஸ்வ கிஷோருக்கு கொஞ்சம் முன்னரே தெரிந்திருந்தது. ஆனால் எந்த சமயம் செல்வதற்கான சமயமாக இருந்ததோ அந்த சமயத்தில் அவரும் மறந்து விட்டார். இது கூட நாடகத்தில் நஷ்டமோக ஆவதற்கான விதியாக பதிவாகி இருந்தது. ஆகவே திரும்ப நடந்தது. ஏனெனில் கொஞ்சம் தனது முயற்சி இருந்தது மற்றும் கொஞ்சம் தந்தை நாடகத்தின் அடிப்படையில் கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டவராக ஆக்குவதில் சகயோகம் கொடுக்கிறார். யார் நீண்ட கால சகயோகி குழந்தைகளாக இருக்கிறார்களோ, ஒரு தந்தையை வேறு எவரும் இல்லை என்ற இந்த முக்கியமான பாடத்தில் பாஸ் ஆகி இருக்கின்றார்களோ, எவ்வாறு ஒரு அனுபவம் செய்யக்கூடியவர்களுக்கு தந்தை அத்தகைய சமயத்தில் விசேஷமாக ஒரு சகயோகம் கண்டிப்பாக தருகின்றார். இவர்கள் அனைவரும் கர்மாத்தீத்த நிலை அடைந்து விட்டார்களா என்று சிலர் யோசிக்கின்றனர். எனவே கர்மாத்தீத்த நிலை ஆகும். ஆனால் அத்தகைய ஆரம்பத்திலிருந்து சகயோகியாக இருக்கும் குழந்தைகளுக்கு அதிகப்படியான சகயோகம் கிடைக்கின்றது. ஆகையினால் கொஞ்சம் தனது முயற்சி குறைவாக இருக்கிறது என்றாலும் தந்தையின் உதவி அந்த சமயத்தில் இறுதியில் அதிகப்படியான மதிப்பெண்களை கொடுத்து மதிப்புடன் தேர்ச்சி பெற்றவராக ஆக்கிவிடுகிறது. அது குப்தமாக நடக்கின்றது. ஆகையினால் என்ன இப்படி ஆகிவிட்டது என்ற கேள்வி எழுகிறது. ஆனால் இது சகயோகத்தின் கைமாறாகும். இறுதி நேரத்தில் பயன்படும் என்று சொல்லப்படுகிறது அல்லவா? எனவே யார் உள்ளத்தால் சகயோகியாக இருந்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு அத்தகைய சமயத்தில் அதிகப்படியான மதிப்பெண்கள் கைமாறாக கிடைக்கின்றது. இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டீர்களா? ஆகையினால் நஷ்டமோகா நிலையின் விதியின் மூலம் அதிகப்படியான மதிப்பெண்கள் என்ற பரிசு மூலம் வெற்றியை பிராப்தியாக அடைந்து விட்டீர்கள். புரிந்ததா? முடிவு என்ன என்று கேட்டுக்கொண்டு இருந்தீர்கள் தானே? அதை இன்று இந்த உரையாடலில் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். நல்லது. தீதி என்ன கூறினார்கள்? அவர்களுடைய அனுபவத்தையும் அனைவரும் அறிந்து இருக்கின்றீர்கள். சதா தந்தை மற்றும் தாதாவின் விரலை பிடித்து கொள்ளுங்கள் அல்லது விரல் கொடுங்கள். ஒன்று குழந்தையாக்கி விரலை பிடியுங்கள் அல்லது தந்தையாகி உங்கள் விரலை கொடுங்கள் என்ற வார்த்தையை கூறிக்கொண்டே இருந்தார்கள். 2 ரூபத்தினால் ஒவ்வொரு அடியிலும் விரலை பிடித்து கொண்டு துணையின் அனுபவத்தை செய்து கொண்டே செல்ல வேண்டும்.
இது என்னுடைய வெற்றிக்கான ஆதாரமாகும். இந்த விசேஷ உரையாடலே நடந்தது. ஆதி ரத்தினங்களுடைய குழுவில் தீதி எவ்வாறு வராமல் போவார்கள்? ஆகையினால் அவர்களும் எமர்ஜாகி இருந்தார்கள். நல்லது, இதுவே அட்வான்ஸ் பார்ட்டியினுடைய விஷயங்கள் ஆகும். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அட்வான்ஸ் பார்ட்டி தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் அட்வான்ஸ் சக்தி நிறைத்து கொள்ளுங்கள், போர்ஸை நிறைத்திடுங்கள். இதன் மூலமாக பரிவர்த்தனை மாற்றம் செய்யும் காரியத்தினுடைய கோர்ஸ் முடிவடைந்துவிடும். ஏனெனில் அஸ்திவாரம் நீங்கள். அஸ்திவாரமே எல்லையற்ற சேவாதாரியாகி எல்லையற்ற தந்தையை பிரத்யட்சம் செய்வார்கள். விரைவில் இந்த சிருஷ்டியில் பிரத்யட்சத்தாவின் பறைசாற்றப்படுவதை கேட்பீர்கள். நிறைத்து விட்டார், வந்து விட்டார், கிடைத்து விட்டார் என்ற இந்த ஒரே முழக்கம் ஒரே இசையில் நாலா புறங்களிலும் இருந்தும் முழங்கும். இப்பொழுது அதிக வேலை உள்ளது, முடிந்து கொண்டிருக்கின்றது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது பேச்சு மூலம் மாற்றம் செய்வதற்கான காரியம் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது விருத்தி மூலமாக விருத்திகள் மாற வேண்டும். சங்கல்பத்தின் மூலமாக சங்கல்பம் மாற வேண்டும். இப்பொழுது இந்த ஆராய்ச்சியை ஆரம்பிக்க கூட இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் செய்துள்ளீர்கள். அதனால் என்ன கிடைத்தது? இந்த சூக்ஷ்ம சேவை தானாகவே சில பலவீனங்களிலிருந்து விடுவித்து விடும். இது இவ்வாறு நடக்கும் என்று நினைக்கிறீர்கள். அதை எப்பொழுது இந்த சேவையில் பிஸியாக இருப்பீர்களோ அப்பொழுது தன்னுடைய பலவீனங்கள் தனக்கே தெளிவாக அனுபவம் ஆகும்படி தானாகவே வாயுமண்டலம் உருவாகும். மேலும் வாயு மண்டலத்தின் காரணத்தினால் சுயம் தானாகவே வெட்கப்பட்டு மாற்றமடைந்து விடுவார்கள். சொல்ல வேண்டியது இருக்காது, சொல்வதின் பலனை பார்த்தாகிவிட்டது. ஆகையினால் இப்பொழுது இதற்கான திட்டத்தை உருவாக்குங்கள். மாணவர்கள் இன்னும் அதிகமாக ஆவார்கள். அதை பற்றிய கவலை கொள்ளாதீர்கள். பண்டாராவும் எவ்வளவு தேவையோ அவ்வளவு தானாகவே கிடைத்திரும். பண்டாரா உண்டியில் வரவும் அதிகமாகவும் அதிகரிக்கும். அதை பற்றிய கவலையும் கொள்ளாதீர்கள். வீடும் கிடைத்துவிடும். அதை பற்றியும் கவலை கொள்ளாதீர்கள். அனைத்தும் கிடைத்துவிடும். இந்த விதி அத்தகையது. இதன் மூலம் வெற்றி சுரூபமாகி விடுவீர்கள். நல்லது. சக்திகள் அதிகமானோர் உள்ளனர். ஆதியில் அதிகமான சக்திகளே நிமித்தமானார்கள். பொன் விழாவில் கூட அதிகமாக சக்திகளே இருந்தார்கள். பாண்டவர்கள் குறைவான எண்ணிக்கையே உள்ளனர், ஆனாலும் பாண்டவர்கள் ஆவார்கள். நல்லது. தைரியத்துடன் ஆரம்பத்தில் பொறுத்து கொண்டதின் சான்று இந்த ஆதி ரத்தினங்களே ஆவார்கள். தடைகளை அழிப்பவர்களாகி நிமித்தமாக்கும் காரியத்தில் அமரர்களாக இருந்தீர்கள். ஆகையினால் பாப் தாதாவிற்கும் கூட அழிவற்ற அமர் பவ என்ற வரதானி குழந்தைகள் சதா பிரியமானவர்கள் ஆவார்கள். மேலும் இந்த ஆதி ரத்தினங்கள் ஸ்தாபனையினுடைய அவசியமான நேரத்தினுடைய சகயோகி ஆவார்கள். அத்தகைய நிமித்தம் ஆகக்கூடிய ஆத்மாக்களுக்கு, இறுதி நேரத்தில் சகயோகி ஆகக்கூடிய ஆத்மாக்களுக்கு எந்த ஒரு கடினமான நேரம் வந்தாலும் பாப்தாதாவும் அவர்களுக்கு அத்தகைய கைமாறு செய்கின்றார். ஆகையினால் நீங்கள் அனைவரும் யாரெல்லாம் எந்த மாதிரியான சமயத்தில் நிமித்தமாக ஆகி இருக்கிறீர்களோ அவர்களுக்கு இந்த அதிகப்படியான பரிசானது நாடகத்தில் பதிவாகி உள்ளது. ஆகையினால் அதிகப்படியாக பரிசின் அதிகாரியாக ஆவீர்கள். புரிந்ததா? தாய்மார்களின் துளி துளியான பங்கேற்பினால் ஸ்தாபனை காரியம் ஆரம்பம் ஆனது மற்றும் இப்பொழுது வெற்றியின் அருகாமையில் வந்துவிட்டீர்கள். மாதாக்களுடைய தாய்மார்களுடைய உள்ளத்தின் வருமானம் ஆகும். தொழிலின் வருமானம் கிடையாது. உள்ளத்தின் வருமானம் ஓர் 1000க்கு சமமானது. அன்பின் விதை விதைத்து விட்டீர்கள். ஆகையினால் அன்பின் விதைக்கான பலன் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. பாண்டவர்களும் உடன் இருக்கிறார்கள். பாண்டவர்கள் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நடைபெறாது. ஆனால் அதிகமான எண்ணிக்கை சக்திகளுடையது. ஆகையினால் 5 பாண்டவர்கள் என்று எழுதியிருக்கின்றனர். ஆனாலும் இல்லறத்தை பராமரித்துக் கொண்டே பற்றற்றவராகி தந்தைக்கு அன்பானவராகி தைரியம் மற்றும் ஊக்கத்தினுடைய சான்று கொடுத்திருக்கின்றீர்கள். ஆகையினால் பாண்டவர்களும் குறைந்தவர்கள் அல்ல. சக்திகளின் சர்வ சக்திவான் என்ற மகிமை பாடப்பட்டுள்ளது. அவ்வாறே பாண்டவர்களின் பாண்டவபதி என்று மகிமை பாடப்பட்டுள்ளது. ஆகையினால் எவ்வாறு நிமித்தம் ஆகி இருக்கிறீர்களோ அந்த நிமித்த உணர்வை சதா நினைவில் வைத்துக் கொண்டு முன்னேறிக்கொண்டே செல்லுங்கள். நல்லது. எந்த அளவுக்கு நிமித்தமாயிருக்கும் அந்த அளவுக்கு நிமித்த உணர்வை எப்பொழுதுமே நம்முடைய ஞாபகத்துல வைத்து முன்னேறிக்கொண்டே செல்ல வேண்டும். நல்லது.
சதா பதமாபதம் பாக்கியத்தின் அதிகாரி, சதா வெற்றியின் அதிகாரி, சதா தன்னை சிரேஷ்ட ஆதார மூர்த்தி என புரிந்து அனைவரையும் முன்னேற்றக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். அனைவருக்கும் நன்றி. ஓம் சாந்தி.